ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த வாட்டி ஒரு சின்ன சேஞ்ச். இன்னைக்கு அடுத்த 2 நாளில் நமக்கு மேக்ஸ் எக்ஸாம் வரப்போகுது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த மேக்ஸ் எக்ஸாமில் நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன சம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துட்டு போகணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். சார், எனக்கு நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், அதை கிளிக் பண்ணி அழகாக பார்த்துருங்க. இப்போது மேக்ஸ் நமக்கு இருக்கிற இந்த ஒன் டே டைமில் எப்படி அழகாக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு விஷயம், நம்ம லாஸ்ட் மினிட் வரைக்கும் நிறைய சம்ஸ் இன்னும் பார்க்கல அப்படின்றதுனால ஏற்கனவே நம்ம ஒரு கிவ் அப் மோடுக்கு போயிருப்போம். தயவு செஞ்சு நீ அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணாத. ஓகே, இந்த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் தான் உன்னுடைய கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயங்கர ஃபோக்கஸ்டாக படிக்கணும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஈவன் த ஸ்மாலஸ்ட் பர்சன் கேன் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர். இந்த எதிர்காலத்தை கண்டிப்பாக எவ்வளவு சின்ன ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி அவங்களால மாற்ற முடியும். அதில் நீயும் ஒருத்தரா ஒரு நாள் ஏன் இப்போவே கூட நீ இருக்கலாம் அப்படி ஒரு பர்சனா. சரியா? சரி, இப்போ 12th 11th 2 பேருக்குமே நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஸோ 2 பேருமே இருந்து அதை கவனிச்சிரு. சரியா? இது நீங்கள் ரைஸ் ஆகி இல்லை அரைஸ் ஆகி வரத்துக்கான நேரம். சரியா? ஸோ 12th என்னென்னலாம் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது நாளைக்கு மேக்ஸில் சூப்பராக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த லெஃப்ட் கேன்சலேஷன் லா இருக்குல்ல, தியரம் 1.4 1.9 வரைக்கும் இது எல்லாத்தையுமே அழகாக பார்த்துருங்க. அப்புறம் கிரேமர்ஸ் ரூலை ஃபுல்லாக பார்த்துருங்க. சரியா? ஃபுல்லாக ரைட். இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 1.8 1.9 1.11 1.15 23 24 34 38 39 and 40 இந்த சம்ஸ் எல்லாமே எதையுமே மிஸ் பண்ணிடாத. தயவு செஞ்சு இதெல்லாம் டைம் எடுத்து அழகாக சால்வ் பண்ணி பார்த்துட்டு போ. சரியா? சும்மா நோட் புக் வச்சு அப்படியே பார்க்காத, சால்வ் பண்ணால் இன்னும் பெட்டராக புரியும். அண்ட் எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 1.1 வந்து 3, 7 and 11 இந்த 3 சம்ஸ் பார்த்துரு. அடுத்து எக்ஸசைஸ் 1.3 ஃபுல்லாக பார்த்துரு, அதில் எதுவுமே மிஸ் பண்ணாது. எக்ஸசைஸ் 1.4 ஃபர்ஸ்ட் 1 4th சம். சரியா? அடுத்து எக்ஸசைஸ் 1.5 ஃபர்ஸ்ட் சம், எக்ஸசைஸ் 1.6 2,3, எக்ஸசைஸ் 1.7 2,3. ஓகே, சாப்டர் 1 இதெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துருப்போங்க. இப்போ சாப்டர் 2 எடுத்துக்கிட்டோன்னா இதில் கொஞ்சம் நிறைய சம்ஸ் போட வேண்டியிருக்கு எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும். ஸோ 2.1 2.2 2.4 அப்புறம் 2.8 2.11 2.12 14 16 17 21 23 25 31 32 33 and 34. சார், அது 3 4 3 3ன்னு படிக்கணும். கரெக்ட், ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். சரியா? அடுத்து எக்ஸசைஸ் 2.1 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கிற எல்லா சம்பவம் போட்டு பார்த்துட்டு எதையுமே மிஸ் பண்ணாத. அடுத்து எக்ஸசைஸ் 2.2 3 அண்ட் 2.3 செகண்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 செகண்ட் சப்டிவிஷன் அதில் இருக்க கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போய்ட்டு. இப்போ எக்ஸசைஸ் 2.4 4th and 7th ஓகே கொஸ்டின்ஸை பார்த்துக்கோ. அடுத்து 2.5 9,10. சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஜுகேட்ஸ். ஓகே, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் இது ஃபுல்லாக பார்த்துருங்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, அப்புறம் டெஃபினேஷன் ஆஃப் சர்க்கிள். ஓகே, 2.5 அந்த டெஃபினேஷனை அழகாக ஃபுல்லாக பார்த்துட்டு போய்டு. அப்புறம் எக்ஸசைஸ் 2.7 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5,6. அடுத்து எக்ஸசைஸ் 2.8 4 7 and 8 இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட வேணா எடுத்துக்கோ. மேக் ஷூர் யூ கெட் அ ஸ்க்ரீன்ஷாட். அடுத்த சாப்டர் 3க்கு வரும். இப்போ 3ல் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்த்துட்டு போனோம், எதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. 3.4 3.5 3.7 3.10 3.14 3.23 and 3.24 கரெக்டாக கொஸ்டின். சரி, அடுத்து எக்ஸசைஸ் 3.1 எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஃபுல்லாக பார்த்துரு. அதுலேயும் 9 10 7 இது 3 தான் மிஸ் பண்ணிடாது. ஃபுல்லாகவே பாரு. இதில் தயவு செஞ்சு 9 10 7 மிஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ காலையில் அவசரமாக எக்ஸாம் கொடுன்னு ஓடினு இருக்குன்னா கையில் அந்த 3 9 10 7 வச்சு ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடு. சரியா? அடுத்து தீரம் 3.2 காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தீரம், அதை ஃபுல்லாக பார்த்துரு. அடுத்து எக்ஸசைஸ் 3.2 5th சம். 3.2 5th சம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.3 வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. 3.4 ஃபுல்லாக பார்த்துருங்க. 3.5 3 4 6 கொஸ்டின் நம்பர் 3 4 6. அடுத்து 3.6 வந்து ஃபுல்லாக பார்த்துட போகிறோம். இப்போ இந்த 3.6 இருக்குல்ல, இதுலேருந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக 2 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்லேருந்து நீங்கள் கன்ஃபார்மாக 2 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். சரியா? அடுத்து 11th மேக்ஸுக்கு வரும். 12th இப்போ உங்கள் கதை முடிஞ்சது. சரியா? எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன்னா திரும்ப பேக்கில் போய் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க. 11th இப்போ நம்ம பிரச்சனைக்கு வரும். நமக்கு 2 சாப்டர் இருக்குல்ல, 1 and 2. ஸோ 1ல் ஃபஸ்ட்டு என்னென்ன எக்ஸசைஸ் நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1.3 1.5 1.6 1.9 1.13 1.22 1.24 1.27 1.29 1.30. சரியா? இந்த சம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடாத எக்ஸாம்பிள்ஸில். இப்போ எக்ஸசைஸில் நான் என்னெல்லாம் பார்க்கணும்.
4, 6, 7 and 10. 4, 6, 7 and 10. அடுத்து exercise 1.2ல 1ல செகண்ட் சப்டிவிஷன் சம்மும் அடுத்து 2, 3, 5, 7 and 9 இதுல இருக்க சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போ. எக்ஸசைஸ் 1.3 எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2, 3, 6, 7, 18, 10, 12, 11 18 கடைசியில் போட்டிருக்கலாம் தான் மிஸ் பண்ணிட்டேன். சரியா, அடுத்து எக்ஸசைஸ் 1.4ல 1, 2, 5, 6 and 7. ஓகே, 1, 2, 5, 6 and 7 இந்த சம்ஸ் எல்லாத்தையும் போட்டுரு. இது இல்லாமல் எக்ஸசைஸ் 1.3ல 8வது சம்மையும் போட்டு பார்த்துரும். 8th மனசு சொல்லுது ஏதோ. சரியா, அடுத்து சாப்டர் 2 எடுத்துப்போம். அதில் தியரம் 2.1. ஓகே, தியரம் 2.1 மிஸ் பண்ணிடாத. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா 2.10, 2.12, 2.13, 14, 15, 20, 24, 26, 27, 34, 35 and 37 இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடாத. எல்லாமே அழகாக பார்த்துட்டு போ. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1ல செகண்ட் சம், எக்ஸசைஸ் 2.2ல ஃபுல்லாக, எக்ஸசைஸ் 2.3ல 4, 6, 9 அண்ட் 2.4 எடுத்துக்கிட்டோன்னா 1, 2, 4, 5, 7 and 10. சரியா, இதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்து எக்ஸசைஸ் 2.5ல 1, 2, எக்ஸசைஸ் 2.8ல 1, 2, 3, எக்ஸசைஸ் 2.9 ஃபுல்லாக பார்த்துரு, எக்ஸசைஸ் 2.10 ஃபுல்லாக பார்த்துரு. சரியா, அகெயின் 11th பசங்களா இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். இப்போ 11th and 12th பசங்க இன்னும் கிளம்பியிருப்பாங்க. கிளம்பலன்னா உங்களுக்குலாம் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். ஸ்கூல்லலாம் டெஸ்ட் வைக்கும்போது 2-3 சம்லாம் டெஸ்ட் வைக்கும்போது அதை கரெக்டாக போட்டுருவோம். அதே எக்ஸாமில் வைக்கும்போது தப்பு பண்ணுவோம். சரியா, அந்த மாதிரி வேறு வியாதி உங்களுக்கு இருக்கா? சார் 10 மார்க் ஸ்கூலில் வச்சா நான் 8, 8.5 எடுத்துடுறேன். ஆனால் அதே கொண்டு போய் மிட் டேர்மில் இல்லை குவார்டர்லின்னு வைக்கும்போது என் மார்க் ரொம்ப லோவாகிடுது, 50, 60க்கு வந்துடுறேன். ஏன் அப்படின்னு எனக்கு தெரியணும். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? இருக்குன்னா எஸ் சார் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்ட்டு ஒரு கமெண்ட் போடு. எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அழகாக பார்த்து எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணு. எதையுமே மிஸ் பண்ணிடாத. 1க்கு 2 வாட்டி போட்டுப்பாரு. சரியா, யூ காட் டைம். ஓகே, நம்ம கிட்ட லிட்டரலி ஒரு 32 ஹவர்ஸ் கையில் இருக்குன்னா அந்த 32 ஹவர்ஸை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாத. இன்னொரு 8 மணி நேரம் தான் பஸ் இருக்குது அப்படின்னா அப்போ இதெல்லாம் ஒரு வாட்டியாவது போட்டு. சரியா, ஸோ வித் திஸ் ஐ வில் பி சைனிங் ஆஃப். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், வேணா அதையும் எடுத்துக்கோ. குட் பை.